ஸோ வெல்கம் டு வேண்டா vlog கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறது தான் FZ-S. ஸோ இதை பற்றியான கம்ப்ளீட் ரிவ்யூ ரொம்ப நாளாக ஒரு மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக சொல்லலாம். அந்தளவுக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஹிட் மாடல் கொடுத்தது தான் அந்த FZ சீரீஸ். ஸோ இது வெர்ஷன் 1, 2, 3, 4 அப்படின்னு பல வெர்ஷன் வந்து இப்போ ஹைப்ரிட் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றியோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்பவும் சொல்கிறது தான், எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன சான்ஸ், பட் அது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு ட்ரீமாக இருக்கலாம். ஸோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. நான் கன்ஃபார்ம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம். ட்ராவல் விலாக், மோட்டோ விலாக் அண்ட் ஃபுட் விலாக் எல்லாத்துலேயுமே உங்களை எங்கேஜாக வச்சுப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து FZ-S V3. ஸோ இந்த V3 வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷமாக இந்த இந்தியன் செக்மெண்ட்டை ரூல் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இந்த FZ சீரீஸே சொல்லலாம். ஸோ இந்த FZ சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வெர்ஷன் 1லாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படித்ததுலேருந்து இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒர்க்குக்கே வந்துட்டேன். ஸோ அந்த லெவலில் இது லீட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போது ஸ்டார்டிங் எனக்கு இந்த இடத்துல நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஸ்டிக்கர் ஓட்டின இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டமர்லேருந்து இப்போது LCD டிஸ்பிளே வந்து இப்போ நெகட்டிவ் LCD டிஸ்பிளே வந்து இப்போ MT15 யூஸ் பண்ணுற டிஸ்பிளே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ Yamahaவோட ஒன் ஆஃப் த ஹிட்டஸ்ட் சீரீஸ்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக ஓடிட்டுருக்க வண்டி. ஸோ ஆக்சுவலாக பைக்கில் வந்து 2 கேட்டகரிஸ் இருக்குது. 125cc அண்ட் பிலோ வந்து கம்யூட்டர்னு சொல்லுவாங்க, ஃபேமிலி கம்யூட்டர். ஸோ 150, 160cc செக்மெண்ட்ஸ், அந்த 180 செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் ஃபேமிலி கம்யூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் வரதான் FZ-S. ஸோ இதோட ஆன் ரோட் பார்த்திங்கன்னா இது வந்து வெர்ஷன் 3. ஆன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1.4 lakhs வருது சென்னையில். அண்டு இதுக்கப்புறம் வெர்ஷன் 4 வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். FZ-S 4 வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1,50,000 கிட்ட வருது. அண்ட் ஹைப்ரிட் வந்து பார்த்திங்கன்னா 1,55,000 கிட்ட வருது. ஸோ இந்த பைக் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காலேஜ் பசங்களுக்கு ஓகே, எனக்கு ஸ்பீடு எதுவும் வேணாம், கம்ஃபர்ட் இருக்கவங்களுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏன்னா பார்க்கறதுக்கு வண்டி வந்து ஒரு மஸ்குலார் டிசைனாக இருக்குது. நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னாலே ஃப்ரண்ட் வியூ எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னாலே ஒரு மஸ்குலார் டிசைன் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மஸ்குலார் டிசைனுக்காகவே இந்த வண்டியை ஓகே ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கேட்சியாக இருக்குது, ஹை கேட்சியாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மட்டும்தான் இந்த வண்டி இன்னி வரைக்கும் ஓடிட்டுருக்கு FZ வெர்ஷன் 1லேருந்து. ஸோ ஒரு சூப்பரான வண்டினே சொல்லலாம். மற்றபடி ஃபேமிலி கம்யூட்டரில் சூப்பரான வண்டி, ஒரு அருமையான வண்டி. வண்டி சீரியஸாக சொல்கிறேன், நான் ரைட் பண்ணி பார்த்ததில்ல. ஆக்சுவலாக நான் டியூக் 250 ஓன் பண்ணியிருக்கேன். இந்த வண்டி எனக்கு ஓட்டும் போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்கூட்டர் ஓட்டும் போது எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் அண்ட் ரிஃபைன்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ரிஃபைன்மெண்ட்டை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ வண்டி ஒர்த். வண்டி நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த Yamaha இன்ஜின் வந்து ரிஃபைன்மெண்ட்டுக்கு பேர் போன இன்ஜின். அது உங்களுக்கு என்ன, நீங்கள் Yamahaவை பற்றி என்ன சொன்னாலும் சரி, 155cc இவ்வளோ ப்ரைஸிங் இதெல்லாம் சொன்னாலும் சரி, இந்த ரிஃபைன்மெண்ட் வேறு எந்த வண்டியிலையுமே கிடைக்காது. அவ்வளோ சூப்பரான ரிஃபைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள்லாம் வந்து ஃபேமிலி ஏற்றிட்டு போகிறீங்கன்னா, எனக்குலாம் டியூக்கில் உட்காந்துட்டு இதில் உட்காரும் போது அப்படியே பஞ்சு மேலே அப்படியே ஏறி உட்காந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன் குறை சொல்கிறக்கே இல்லை, அவ்வளோ சூப்பரான சஸ்பென்ஷன், நல்லா ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குது. டயர்ஸ் நல்லா வைடராக கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் செக்மெண்ட்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வைடராக இருக்குது, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வைடர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்களே, இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த கார்னரிங் இதெல்லாம் வந்து நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்க வேண்டிய. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்தலாம். FZ-4க்கும் 3க்கும் என்ன வித்தியாசம்? 3க்கு 4க்கும் சிம்பிள் தாங்க வித்தியாசம். இப்போ நீங்கள் இந்த டிஸ்பிளே பார்க்குறீங்களே, இந்த டிஸ்பிளே ஆன் பண்ணுற பாருங்கள். இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு தெரியுதா? இந்த டிஸ்பிளே வந்து 3ல் இருக்கும். 4ல் வந்து MT15 யூஸ் பண்ணுற ஒரு நெகட்டிவ் LCD டிஸ்பிளே, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், இதுலேயும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. பட் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. செகண்ட் திங், டேரெக்டாக வந்தீங்கன்னா FZ-4ல் வந்து இந்த ஃப்ரண்ட் LED லைட் FZ-S V3 இந்த மாதிரி இருக்கும். V4ல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெரிய உங்களுக்கு அதுக்கு இலுமினேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகிற அளவுக்கு ரொம்ப பெரிய சேஞ்சஸ்னு சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட்டு ஸ்டைலிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே க்ரோம் ஃபினிஷ் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க, தெரியுதா? அதில் வந்து பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மைனர் சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய சேஞ்சஸ்னு எதுவுமே சொல்ல முடியாது. கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் மெயினாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்று தான் புரியல, 150cc இன்ஜின் நீங்கள் கொடுக்கறதே வந்து 12 PS பவர், இதெல்லாம் என்ன உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தேவை அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல.
உங்களுக்கு உண்மையாகவே அது நீடு இருந்துச்சுன்னா, இது என்னோடய சொந்த பர்செப்ஷன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உண்மையாகவே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தேவை அப்படின்னா 150cc. ஏன்னா நான் 250cc யூஸ் பண்ணுறேன், டியூக் 250. எனக்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை. அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னால் இன்ஸ்டா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுங்கிறது ஒரு ஃபியூச்சரே 300 அண்ட் அபோவ் சிசிஸ், 390cc அந்த மாதிரி போகிறதுக்காக ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஏன்னா வீல் அந்தளவுக்கு ஸ்பின் ஆகும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தேவை. பட் எதுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு எனக்கு புரியல. நீங்கள் உங்களோட கமெண்ட், உங்களோட பெர்செப்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதனோட ரைட் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். நீங்கள் எப்படி இருக்குது நீங்களே ஃபீல் பண்ணிட்டு வாங்க. சீரியஸாக சொல்கிறேன், ரைடு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதே அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. வண்டி நீங்கள் என்ன தான் ஆக்சலரேட் பண்ணாலும் டார்க் அண்ட் பவர் சுத்தமாக இருக்காது. இதே செக்மெண்ட்டில் இருக்காதான் N160, தென் RTR 160. அதை ஓட்டினீங்கன்னா அதோட டார்க் அண்ட் பவர் ஃபீல் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். இது அவ்வளோ மோசமாக இருக்குது. டார்க் பவர் சுத்தமாக இல்லை. நீங்கள் என்ன தான் பாசிட்டிவாக நான் எத்தனை நாள் பேசினாலும் நெகட்டிவ் நான் அக்செப்ட் பண்ணியே தான் ஆகணும். டார்க் அண்ட் பவர் 0. நீங்கள் எவ்வளோ தான் அழுத்திட்டு போனாலும் இது நான் டிவிஎஸ் ரைடர் கூட ஓட்டியிருக்கேன் கைஸ், 125cc. அதுவே இதை விட நல்ல ஒரு டார்க் அண்ட் பவர் ஃபீல் பண்ண வைக்கும். பட் இது நீங்கள் என்ன தான் ஆக்சலரேட் பண்ணாலும் அப்படியே ஸ்லோவாக பிக்கப் ஆகிட்டு போகுது. இந்த ரைடை நான் உங்களுக்கு ரைடு வீடியோ போடுறேன், அதை செக் பண்ணி பாருங்களேன். நான் உங்களுக்கு 2 வீடியோவும் போடுறேன். ஸ்ட்ரீட்குள்ளே ஓட்டுற மாதிரி போடுறேன், ஹைவே கொஞ்சம் ஓரளவுக்கு ஓப்பன் ரோட்டில் ஓட்டுற மாதிரி போடுறேன், கொஞ்சம் ரைஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி. ஸோ 2த்தையும் செக் பண்ணி பாருங்கள், நான் அதை காட்டுறேன் பாருங்கள். ரைடு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுற ஃபீல் வருது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, ரிஃபைண்டாக இருக்குது. ஏன்னா நான் கேடிஎம் தான் டெய்லி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது எவ்வளோ ஆடாக இருக்கும்னா ஒரு ரா இன்ஜின் ஃபீல் தரும். பட் வந்து இது ரொம்ப ஸ்மூத்னஸாக இருக்குது. ஈவன் நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் 3rd கீரோ இல்லை 4th கீரோ போட்டு எடுத்து இல்லை திரும்ப நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த இடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கீர் இடிக்கிற ஃபீல் கூட இல்லை. அவ்வளோ ஸ்மூத் ரைடிங்காக இருக்குது. சிட்டிக்குள்ளே சஸ்பென்ஷன் வைஸும் சரி, இல்லை டேர்ன் பை டேர்னாக இருந்தாலும் சரி, எல்லா பக்கமும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஒரு ப்ரீமியம் ரைடிங் ஃபீல் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பட் அங்கங்கே பிளாஸ்டிக் வைப்ரேஷன் சவுண்ட்ஸ் வந்து லைட்டாக கேட்குது. அது கொஞ்சம் சீப் குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் Yamaha இவ்வளோ ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சும் அதில் சீப் குவாலிட்டியாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. என் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ஒரு ஸ்டார்டிங் நம்ம ஒரு நல்லா புஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. சரி, ரொம்ப புஷ் பண்ணுறேன். எவ்வளோ தான் புஷ் பண்ணாலும் அந்த பவர் அண்ட் டார்க் என்னால் ஜென்ரேட்டே பண்ண முடியல. ரொம்ப மினிமலாக இருக்குது வண்டி. நான் அதுக்கு ஃபுல் ஆக்சலரேஷன் கொடுத்து எல்லா கீர்லேயும் அழுத்திட்டு போகிறேன். அப்படி இருந்தாலும் என்னால் பவர் அண்ட் டார்க் வர மாட்டேங்குது. ரொம்ப சுமாராக இருக்குது கைஸ். இந்த 12 PS இந்த ஒரு ஆக்டிவாவில் புல் பண்ணுற அளவுக்கு கூட எனக்கு புல் ஆகுதான்னு தெரில. எந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கும் அந்த அளவுக்கு பவர் அண்ட் டார்க் சுத்தமாக இல்லை. ஸோ கன்சிடர் பண்ணிக்கோங்க அதோட ரைட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. ஸோ இது ஒரு ஃபேமிலிக்கு ஓகே இல்லை, ஒரு ஓகே எங்களுக்கு ஸ்போர்ட்டியாலாம் வேணாம், கம்ஃபர்ட் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஓகே. ஸோ V3யில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா V3 அண்ட் V4ல் இது வந்து எல்இடியாக இருக்கும். இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு அந்த டிசைன் பிடிக்கல. சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த டிசைன் பெருசாக பிடிக்கல. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃபுல் ஆல் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்துடும். ப்ளஸ் வந்து ரியர் லேம்ப் எல்லாமே எல்இடி கொடுத்துட்றாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதில் பெருசாக உங்களுக்கு வேறு உங்களுக்கு V4லேயும் V3க்கும் ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ் வருது. அண்ட் 10,000 டிஃப்ரென்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எல்சிடி இந்த டிஸ்பிளே, இந்த எல்இடி ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் நீங்கள் எல்இடி இண்டிகேட்டர்லாம் நீங்கள் வெளியே கொடுத்தீங்கன்னா அரௌண்ட் 500க்குள்ளாரே நீங்கள் 4 சினிமா முடிச்சிடலாம் இந்த எல்சிடி டிஸ்பிளே. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 10,000 ஒர்த்தாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் சீரியஸாக சொல்கிறேன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு கண் கவரும் ஒரு இயந்திரம் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க Yamahaவில். நீங்கள்லாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் யூஸ்லெஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்களுக்குலாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஓகே பெரிய ஃபியூச்சர் அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் ஒன்றுமே இல்லை. 150cc பைக்குக்கெலாம் சுத்தமாக வேஸ்ட்டு. அது நீங்கள் யூஸ் கூட பண்ண மாட்டீங்க, அந்தளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹைப்ரிடு நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் இருக்குது. ஹைப்ரிட் மாடல் வந்து என்ன உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து, ஸோ மைலேஜ் பற்றி சொல்கிறேன். FZ-V3 வந்து அரௌண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டினீங்கன்னா 40 to 45 கிடைக்கும். இல்லை நார்மல் சிட்டி ரைடிங் ஓட்டினீங்கன்னா 45 to 50. ஹைவேஸில் போனீங்கன்னா 52. ஹைப்ரிட்னு ஒன்று போனீங்கன்னா ஒரு 2 to 3 km/லிட்டர் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஹைப்ரிட்னா ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க ஹைப்ரிட்னு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. அது டோட்டலாக எலக்ட்ரிக்கில் ரன் ஆகுமா அப்படிலாம் இல்லை. ஸ்மார்ட் அந்த எலக்ட்ரிக் மோட்டரை வச்சு இந்த டிராஃபிக்கில் ஸ்டாப் அண்ட் கோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது ஹீரோலேயும் இருக்குது கைஸ். ஆனால் இவங்க புதுசாக ஹைப்ரிட்னு ஒரு டெக்னாலஜி ஒன்று வந்து ஒரு 2 to 3 km/லிட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ப்ராப்பர் ஹைப்ரிடான்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர் ஹைப்ரிட்லாம் இல்லை. மற்றபடி ஒரு ஃபேமிலி கம்ப்யூட்டருக்கு சூப்பரான வண்டி. கொஞ்சம் பார்க்க ப்ரீமியமாக இருக்கும்.
கன்ஃபார்ம் ஸ்போர்ட்டி அண்ட் டார்க்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இந்த பைக்கு பக்கமே போயிடாதீங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு N160 இருக்குது, RTR 160 இருக்குது. ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இதை விட அது பெட்டராக இருக்கும். பட் ரிஃபைன்மெண்ட்டு, நல்ல ஸ்மூத் ரைடு, ஒரு ஸ்கூட்டர் மாதிரி எனக்கு ஒரு பைக்கு வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்க கண்ணை மூடிட்டு FZ டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு எடுத்துகிட்டே இருங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டியை டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். இந்த ரிவ்யூவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்தராக நாங்கள் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஸோ எப்பவும் சொல்கிறது தான், எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நாங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அன்டில் தென், குட் பை கைஸ். தேங்க்யூ.